நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்கு அப்பா இருக்காரா? இந்த ஊர்ல இருக்காரா? ஏன் கேக்குற? சொல்லு வள்ளி, இந்த ஊர்ல இருக்காரா? எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். சொல்லு வள்ளி. நானே ஏற்கனவே ஏதோ சொல்லி என் காது கழுத காது ஆயிடுங்கிற வேதனையில இருக்கேன். என்ன எதுவும் கேட்காது, நான் சொல்ல மாட்டேன். நான் நீ வளர்த்து பொண்ணு தானே? ஆமா. நான் உன் செல்லம் தானே? சொல்லு வள்ளி, ப்ராமிஸ் பண்ணு வள்ளி. நான் இதை பத்தி சொல்ல மாட்டேன்னு அண்ணாமலைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் இதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமா சரி. சூர்யா குட்டி, சரி நான் உனக்கு சொல்றேன். ஆனா ஒண்ணு, நீ என் காதையை பார்த்துட்டு இருக்கணும். என் காது வளர்ந்ததுன்னா என்கிட்ட சொல்லு, நான் சொல்றதை நிறுத்திடுவேன். சரி. உங்க அப்பா என் காது வளர்ந்துருச்சா? இல்ல வள்ளி, சொல்லு. உங்க அப்பா அன்னைக்கு ஒரு நாள் உன்னை கோயிலுக்கு கூட்டு போயிருக்கும் போது அங்க வச்சு காட்டினல்ல, எங்க எதிரூட்டு அண்ணன்னு, அவர்தான் உங்க அப்பா. அந்த அங்கிளா? அவர் என்ன ஹாஸ்டல்ல வந்து பார்த்தாரே, நிறைய சாக்லேட்லாம் கொடுத்தாரே, அந்த அங்கிளா? அதான் உங்க அப்பா. எங்க அண்ணன் பேரு உலகநாதன். எங்க அண்ணனுக்கும் அண்ணாமலைக்கும் அப்பவே பெரிய சண்டை வந்து அண்ணாமலை எங்க அண்ணனை விட்டு பிரிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீ கூட பிறக்கல. நம்ம ஜீவா, ஜோதி, ஜான்சி எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்தாங்க. நான் இங்க வந்தப்போ கூட அவங்க சின்ன சின்ன பிள்ளைகளா தான் இருந்தாங்க. நான் தான் அவங்கள வளர்த்தேன். உன்னைய கூட நான் தான் வளர்த்தேன். சரியா குட்டி? அம்மா அப்பா ஏன் பிரிஞ்சாங்க? அதான் சொன்னேனே, அண்ணனுக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய சண்டை வந்ததுன்னு. இதை பாரு, நான் இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு அண்ணாமலைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் சொன்னேன்னு சொல்லிடாத, அப்படியே என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடும். என் காது வளர்ந்த மாதிரியே இருக்கு, நல்லா பார்த்து சொல்ல. என் காது வளர்ந்துருக்கா? சூர்யா குட்டி, என் காது வளர்ந்துருக்கா பாரு. என் காது வளர்ந்துருக்கா? சரி பரவாயில்ல, உனக்காக என் காது வளர்ந்தாலும் பரவாயில்ல. அதை அருவாமனையில வெட்டி தூக்கி போட்டுறேன். டிஃபன் சாப்பிட்றியா? எடுத்துட்டு வரேன். மேடம் வாங்க. ப்ளீஸ் சார். உட்காருங்க. குட் மார்னிங் மேடம். என்னால் நம்பவே முடியல, நீங்கள் என்ன கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயம்? உங்க எம்டி ஜேகே எப்படி இருக்காரு? பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கிருஷ்ணமூர்த்தி சார் நல்லா இருக்கார். நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் சின்ன லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் நல்லா தான் போயிட்டுருக்கு. உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன தகவல் தேவைப்படுது, அதான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னேன். என்கிட்ட இருந்து என்ன தகவல்? மலேசியாவில் பெட்ரோனஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அங்கே அவங்க அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுறதுக்கு இங்கேருந்து கிரானைட் சப்ளை பண்ணுறதுக்கு டெண்டர் கேட்டிருக்காங்க. உங்கள் கம்பெனிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? ஜேகே கிரானைட்ஸ்க்கு நீங்கள் தானே மேனேஜர், சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் புரியல. உங்கள் கம்பெனிக்கு நான் உதவி பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நான் சிவா கிரானைட்ஸில் இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உங்களுக்கும் தவசைக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் மறுபடியும் சிவா கிரானைட்ஸ்குள்ளே போகணும். அதுக்காக ஒரு சின்ன வேலை பண்ண போகிறேன். அது உங்கள் கம்பெனிக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். புரியுதா? புரியுது, சொல்லுங்க. இப்போ நீங்கள் அந்த டெண்டருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இது விஷயமா எங்கள் கம்பெனியில் எம்டி ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. சிவா கிரானைட்ஸ், சாய் கிரானைட்ஸ், சன்ரைஸ் கிரானைட்ஸ் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நிச்சயமாக எங்கள் கம்பெனிக்கு இந்த டெண்டர் கிடைக்காதுன்னு எங்கள் எம்டி ஃபீல் பண்ணுறார். ஆனால் கண்டிப்பாக இந்த டெண்டர் சிவா கிரானைட்ஸ் தான் கிடைக்கும்னு எங்கள் எம்டி நம்புகிறார். அதனால தான் நாங்கள் அப்ளை பண்ணல. தவசியும் இந்த ஆர்டரை எப்படியும் பிடிச்சாகணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. அதான்
ரொம்ப கம்மியா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபாய்னு கொட்டேஷன் கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? 450 ரூபாய்க்கு இந்த கொட்டேஷனை கொடுங்க. கண்டிப்பா இந்த டெண்டர் உங்களுக்கு தான் கிடைக்கும். என்ன யோசிக்கிறீங்க? 450 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்தா எப்படி லாபம் பாக்குறதுன்னா, இப்ப நீங்க 500 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாபம் வரும். இதே நீங்க 450 ரூபாய் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு 9-10 லட்சம் ரூபாய் கம்மி ஆகும். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நான் நான் எப்படி மேடம் இது என்ன சார்? இது வந்து நீங்க சொன்னதா எங்க எம்டி கிட்ட சொன்னா எங்க கம்பெனியை கவுக்கத்தான் நீங்க பிளான் பண்றீங்கன்னு எங்க எம்டி சந்தேகப்படுவாரு. நீங்க என் பேரை எதுக்கு சொல்றீங்க? 25 லட்சம் ரூபாய் லாபம்ங்கிறது சின்ன விஷயமா? அது மட்டும் இல்லாம அந்த மலேசியன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பெரிய கம்பெனி. அவங்களோட நீங்க டச் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கம்பெனி எப்படி பெருசு பண்ணலான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சிவா கிரானைட்ஸ்குள்ள மறுபடியும் போகணும். அதுக்காக தான் இந்த காரியத்தை பண்றேன். சாரி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் வேணா அப்புறம் வரேன். இல்ல வா உட்காரு. இங்க வச்சிரு. இத பாருங்க மிஸ்டர் ரவி, உங்க கம்பெனி இந்த டெண்டருக்கு அப்ளை பண்றதா இல்ல. ஆனா நான் சொல்றத கேட்டு உங்க எம்டி கிட்ட சொல்லி கம்பல் பண்ணி இந்த டெண்டருக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உங்க எம்டியும் உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாரு. உங்க கம்பெனிக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இதுவும் உங்களுக்கு தான். பயப்படாதீங்க, இவர் எனக்கு வேண்டியவர் தான். எடுத்துக்கங்க. இந்த டெண்டருக்கு நாங்க அப்ளை பண்றோம். ஆனா நீங்க சொல்லித்தான் நான் அப்ளை பண்றேன்னு எங்க எம்டி கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஆனா டெண்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லித்தான் அப்ளை பண்ணேன்னு எங்க எம்டி கிட்ட சொல்லிடுறேன். நீங்க என் பேரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தவசிக்கு இந்த ஆர்டர் கிடைக்க கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம். என்னோட ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, என் எதிரிக்கு 2 கண்ணும் போகணும். என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்தவங்கள நான் கண்டிப்பா அழிப்பேன். நல்லா சாப்பிடுதாங்க. சாப்பிட்டா தானே ஸ்கூல்ல போய் படிக்க முடியும். தங்கம், ஸ்கூல் விட்டு வர்றப்ப நம்ம ஆட்டோ ரிக்ஷால தான் வரணும். யாராவது சாக்லேட் கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது. வச்சது வச்ச இடத்துல இருக்காது. ஏய் சீக்கிரம் சாப்பிடு. பொம்மா அவர் மந்திரிச்சுட்ட மாதிரியே சுத்திட்டு இருக்கா. அப்புறம் தங்கம், ஸ்கூல்ல வந்து அம்மா கூப்பிடுறாங்க, அப்பா கூப்பிடுறாங்கன்னு யாராவது வந்து கூப்பிட்டா ஸ்கூல் காம்பவுண்ட் விட்டே வரக்கூடாது. வர்றப்ப நம்ம ஆட்டோ ரிக்ஷால தான் வரணும். அப்பா டெய்லி சொல்ற மாதிரி இன்னைக்கும் ஏன்பா சொல்ற? இல்லடா தங்கம், சிட்டிக்குள்ள புள்ள பிடிக்கிறவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. என் தங்கம் வேற அழகா இருக்குது. உன்னை யாராவது புடிச்சிட்டு போயிட்டா அப்புறம் டேடி நான் என்ன பண்ணுவேன்? அப்பா ஒரு ஐடியா. உன் வண்டியில இருக்க கீச என் மூஞ்சில தேய்ச்சிக்கிட்டா யார் என்ன பிடிப்பாங்க? ஓ, என் தங்கத்துக்கு எவ்வளவு அறிவு. மண்ட பூரா மூளை. என்ன மாதிரியே அறிவா இருக்கிற தங்கம். ஏய் இன்னுமா சாப்பிட்டுட்டு இருக்க? தனியா குடி. ஏண்டி எப்ப பாரு வல்லு வல்லு வல்லுன்னு. இந்தா தங்கம், ஒரே ஒரு வாய் வாங்கிட்டு போ. போதும். ஏய், ஆட்டோ ரிக்ஷாக்காரங்கிட்ட சொல்லு, பிள்ளை நேரங்காலத்துல ஸ்கூல்ல கொண்டு போய் விட சொல்லு. எங்கேயாவது லேட் கிட் பண்ண அப்புறம் தொலைச்சு போடுவோம். தொலைச்சு. ஆமா, இது வரைக்கும் 3 ஆட்டோக்காரனை மாத்தியாச்சு. ஒருத்தன் அங்க நிக்கிறான், ஒருத்தன் இங்க நிக்கிறான், ஒருத்தன் டீ சாப்பிடறான்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய மாத்துற மாதிரி ஆட்டோக்காரனையும் மாத்திட்டே இருங்க. எதா பொண்டாட்டி மாத்திர மாதிரியா? குளிச்சிட்டு வேலைக்கு போக போறீங்களா இல்ல சாப்பிட்டு தூங்க போறீங்களா?
இல்ல 4 நாளா வீட்ல தானே இருக்கீங்க, அதனால தான் கேட்டேன். இப்போ நான் துணி துவைக்க போறேன், அந்த சமயத்துல குளிக்கணும், தண்ணி எடுத்து வை, சாப்பிடணும்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏய் சௌந்தர்யா, இப்போ உனக்கு என்னடி ஆச்சு? நான் இந்த வீட்டு வேலைக்காரி தானே, அதான் ஒருத்தி வச்சிட்டு இருக்கீங்களே, காரு பங்களான்னு வாங்கி கொடுத்து, கையில வேற ஒரு செல்போன். இங்க வா, ஏற்கனவே நான் மன நிம்மதி இல்லாம இருக்கேன். மறுபடியும் ஏன் என்ன போட்டு டார்ச்சர் பண்ற? நீங்க ஒருத்தி வச்சிட்டு இருக்கறத பார்த்து நான் தாங்க மன நிம்மதி இல்லாம இருக்கேன். நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் என்னைக்கு அந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன். நம்ம குழந்தைக்காக தான் நான் இன்னும் பொறுமையா இருக்கேன். ஏய், இந்த 4 நாளா வீட்ல தானே இருக்கேன், வெளிய எங்கயாவது போனனா? 4 நாளா நீங்க வீட்ல தான் இருக்கீங்க, ஆனா கையில ஒரு செல்போன் வச்சிருக்கீங்களே, அந்த சிரிக்கி பேசுறா, நீங்களும் எடுத்து கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்க. மாமா வேண்டாம் மாமா, இந்த ஊர் வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், நம்ம ஊருக்கே போயிடலாம் மாமா. அங்க வந்து நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எங்க வீட்ல இருக்கவங்களே பாத்துப்பாங்க. மாமா நீங்க எனக்கு புருஷனா இருந்தா போதும் மாமா. இங்க வா, தெரிஞ்சோ தெரியாமையோ அவகிட்ட மாட்டிட்டேன். அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியாது. இந்த ட்ரெயின்ல விழுந்து தற்கொலை பண்ணிருவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்புறம் இப்பவே உன் ஊருக்கு அனுப்பிச்சிருந்தாமா. பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கிறது ஞாபகம் இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப என்ன, குளிக்க போறீங்களா இல்ல சாப்பிட்டு தூங்க போறீங்களா? வெளியே போகணும், குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வை. எங்க வேலைக்கா இல்ல அந்த சிரிக்க பாக்குறதுக்கா? ஓ, ஏண்டி மறுபடியும் அதையே பேசி என்ன கொல்ற? இந்த பார், நான் வீட்டுல நேரத்துல எனக்கு அடிபட்டுருச்சு, ஜீப்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு போன் வந்து அதை நம்பி வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போயிடாத. என்ன தைரியமா இரு, எனக்கு எதுவும் ஆகாது. ஏன் மாமா, ஏன் இப்படி மனசுல வேதனை வச்சுட்டு பேசுறீங்க? உங்களுக்கு ஏதோ வசியம் பண்ணிட்டா மாமா? மாமா நம்ம ஊருக்கே போயிடலாம் மாமா, எங்க ஊர்ல ஒரு கோடாங்கி இருக்கா மாமா, அவங்க கிட்ட சொன்னா அந்த வசியத்தெல்லாம் எடுத்துருவாங்க மாமா. நம்ம ஊருக்கே போயிடலாம் மாமா, போலாம் மாமா. வரேன், ஆனா அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. அது அவ்வளவு சீக்கிரம் நடக்கும் செய்யாது. போ, போய் குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வை. ஓடி. அப்புறம் எங்க ஊர் சின்ன ஊரு, ஆனா பெரிய கோயில் இருக்கு. அது யாருக்கு சொந்தம்? அப்பாவுக்கு. அப்பானா? என் அப்பா, உன் தாத்தா. தாத்தாவா? அவர் பேர் என்னது? பட்டாளத்தார். பட்டாளத்தாரா? அவர் பேர் என்ன? அவர் பேரு அம்மையப்பன், ஆனா ஊர்ல எல்லாரும் பட்டாளத்தார்னு கூப்பிடுவாங்க. பட்டாளத்தாருன்னு சொல்றீங்க, என் தாத்தான்னு சொல்றீங்க, அப்படியே என்ன பார்க்க வரல? அவர் ஊருக்கு போயிருக்காரு. எந்த ஊருக்கு? சொந்த ஊருக்கு, ஆழ்வார்குறிச்சிக்கு. எதுக்கு? அவர் ஊர்ல திருவிழா நடக்க போகுது, அதான். அவர் இல்லாம திருவிழா எல்லாம் நடக்காது தெரியுமா? திருவிழானா? மயிலாப்பூர் கோயில்ல தேரெல்லாம் இழுத்துட்டு போவாங்களே, எல்லாரும் சாமி கும்பிடுவாங்களே, அதுதான் திருவிழா. அம்மா என்னையும் திருவிழா கூட்டிட்டு போறியாமா ப்ளீஸ்? சரி. தேங்க் யூ. எவ்வளவு நேரம் தான் நீ டிஃபன் ஊட்டிட்டே இருப்ப? இப்படி பேசிக்கிட்டே ஊட்டினா குழந்தை உடம்புல எப்படி ஒட்டும்? பாரு, குழந்தை இழைச்சு போயிருக்கு. என் பிள்ளைக்கு எப்படி டிஃபன் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் வள்ளி. எனக்கும் தெரியும். டிஃபன் சாப்பிடும்போது அது தண்ணி குடிக்கும், அதாவது நான் கொடுக்கலாமா? கொடு. வாடா. போதும் பத்மா. அம்மா, தவசி மாமா இருக்காருல்லம்மா, அன்னைக்கு கடையில ஒரு பையன் கூட சண்டை போடல? பையன் இல்ல, என் அண்ணன் புள்ள சிவா. அம்மா ஒரு நாளைக்கு சிவா வீட்டுக்கு போய் விளையாடலாமா? சரி. டிஃபன் சாப்பிட்டுச்சா? ஏன், என்ன விஷயம்? டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சூர்யா குட்டி பல்லு தேய்க்கும், நான் தேய்ச்சி விட்டுறேன். வா. வள்ளி, நான் இன்னைக்கு காலையில எழுந்த உடனே அம்மா தான் குளிப்பாட்டி விட்டாங்க, பிரஷ் பண்ணி விட்டாங்க, நான் எல்லாம் ரெடி ஆயிட்டேன். இப்போ நான் சாப்பிட்ட உடனே ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இந்த வீட்ல எல்லாமே தலைகீழ நடக்குது. போதுமா? ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? அம்மா நான் ஒரு விஷயம் கேட்பேன், கோச்சிக்க கூடாது. எதுக்கு கோச்சிக்கணும்? ப்ராமிஸ்? சரி, ப்ராமிஸ், நான் கோச்சிக்க மாட்டேன். அம்மா எனக்கு அப்பா யாருமா? பாத்தியா பாத்தியா, முகமார்த்து பாத்தியா? அதான் சொன்னேன், சொல்லுமா, என் அப்பா யாருமா? எங்க ஸ்கூல்ல எல்லாருக்குமே அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு மட்டும் அம்மா மட்டும் தான் இருக்காங்க. சொல்லுமா, அப்பா யாருமா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உன் அப்பா பத்தி கேட்க கூடாதுன்னு. இப்ப என்ன திடீர்னு? வள்ளி சொன்னாலா? வள்ளி கேட்க சொன்னாலா? சொல்லு சூர்யா, இப்ப சொல்ல போறியா? குழந்தை அப்பா யாருன்னு கேட்டா சொல்ல வேண்டியதானே. அவர் பேர் உலகநாதன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வேலை செய்யறாருன்னு. ஏன் மறைக்கிறீங்க?
இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரியும்னு சொல்லி தான் அந்த குழந்தையோட மனசை பாதிக்கிறீங்க நம்மள. ஆமா, என் குழந்தை மனசு நான் தான் பாதிக்க வைக்கிறேன். எல்லாம் நான் தான் பண்றேன். போங்க அன்வர், நீங்க போங்க. நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. சூர்யா, சூர்யா, இந்த பார், நீ அப்பா பத்தி எல்லாம் கேட்க கூடாதுடா. உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். உனக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ அப்பா பத்தி மட்டும் கேட்க கூடாதுடா. கேட்க கூடாது. நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன் உனக்கு. ஸ்கூல் எத்தனை மணிக்கு விடும்? இந்த ஸ்கூலு 3:40க்குலாம் விட்டுருவாங்க. ஆனா என் சூரிய குட்டியை கூட்டி போறதுக்கே நான் 3 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். இந்த ஸ்கூலு ரொம்ப நல்ல ஸ்கூலு. இங்க வாத்தியாருங்களாம் பிள்ளைங்களை அடிக்கவே மாட்டாங்க, ரொம்ப பாசமா பாத்துக்குவாங்க. இந்த ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்களாம் வளர்ந்து பெரிய ஆளா இருக்காங்க. அதனால தான் எங்க அண்ணாமலை சூர்யாவை இதுல போட்டிருக்கு. அது சூர்யா படிச்சு டாக்டர் ஆகணும்ல, அதான். ஆனா இந்த ஸ்கூல்ல எனக்கு ஒன்னே ஒன்று தான் பிடிக்காது. நாங்களாம் எங்க ஊர்ல பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது ஸ்கூல் வாசல்லையே மாங்காய், அரைநெல்லிக்காய், ஜவ்வு மிட்டாய், கமர்கட்டுன்னு எல்லாம் ஈமைக்க வச்சிருப்பாங்க. நாங்களாம் வாங்கி சாப்பிட்டுட்டே போவோம். ஆனா இந்த ஸ்கூல்ல வாசல்ல தீனியை விற்க விட மாட்டாங்க. அதான் நான் வரும்போதே எங்க சூர்யா குட்டிக்கு குச்சி மிட்டாய் எல்லாம் வாங்கி வந்துட்டேன். உங்களுக்கு ஆனா பொண்ணா எந்த கிளாஸ் படிக்குது? 10ஆம் கிளாஸா? LKG. எங்க சூர்யா குட்டி 6ஆம் கிளாஸ்ல படிக்குது. இரு வரேன். அப்பா நைட்டு எங்கேயும் போகாதீங்கப்பா. எங்கேயும் போக மாட்டேன்டா, உன் கூடவே தான் இருப்பேன். போதுமா? இந்தா வச்சுக்கோ. இதை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்றது? விளையாடு. ஏய், பறக்க விட்டியா? அச்சோ, எனக்கு பலூன் வேணும்ப்பா. எனக்கு வேணும்ப்பா. அப்பா எனக்கு பலூன் வேணும்ப்பா. என்னப்பா இது? அழாதடா, பலூன் தானே, எவ்வளவு வேணாலும் வாங்கி அப்பா தரேன். போய் வாங்கிட்டு வாங்க. போங்கப்பா. அப்பா ஓடுங்கப்பா. ஸ்டாப். வாங்கப்பா. பலூன் வேணும்ப்பா, வாங்க. ஓடி வாப்பா. அப்பா. இவ்வளவு நல்ல அப்பாவா இருக்கீங்களே. அம்மா விட்டு பிரிஞ்சுங்க. உங்க மேல தப்பா இல்ல அம்மா மேல தப்பா? அது யார் மேலேயும் தப்பு இல்லை. சூர்யா, நீ என் கூட வந்துட்டுனா எனக்கு அதுவே போதும்டா. நீ சந்தோஷமா இருக்கலாம். ஸ்கூல் கேட்டுக்கிட்ட வந்து நான் உன்னை கூப்பிட்டப்போ நீ ஓடி வந்த பாரு, அதுவே எனக்கு போதும்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இருந்த எல்லா சங்கடமும் தீந்து போன மாதிரி இருக்குடா. நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப வாரத்துல ஒரு நாளாவது நீ அப்பா கூட வந்து ஓடி விளையாடி சந்தோஷமா இருக்கணும்டா. அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சமாளிச்சுக்கலாம். நான் சமாளிக்க மாட்டேன். அம்மா என்ன கேட்டாங்கன்னா நீங்க என்ன கடத்திட்டு போயிட்டீங்கன்னு சொல்வேன். ஐயோ சூர்யா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு அம்மாட்ட சொல்லிடாத. இது பாரு, நான் தான் உன் அப்பான்னு உனக்கு தெரிஞ்ச விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ,
அப்புறம் அம்மா உன்னை இந்த ஊர்லயே வச்சுக்க மாட்டாங்க, எங்கேயோ வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. என்ன புரியுதா? அம்மாட்ட சொல்லக்கூடாது. சரிப்பா. சூர்யா, எப்பாவது ஒரு நாள் என் அப்பா எங்கன்னு அம்மாட்ட கேட்டிருக்கியா? சொல்லுடா. கேட்டிருக்கப்பா. ஆனா அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா சொன்னாங்க அப்பா பத்தி கேட்க கூடாது, கேட்டினா நான் உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுடைய கோவம் தான் உங்களுக்கு தெரியும்ல. தெரியும்டா. அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா யாராலையும் தடுக்க முடியாது இல்ல? சரி, நீ என்னைக்கு அப்பா வீட்டுக்கு வரப்போற? அஸ்கு புஸ்கு, நான் உங்க வீட்டுக்குலாம் வர மாட்டேன். அன்னைக்கு கோவில்ல உங்க கூட ஒரு பாட்டியை பார்த்தேன்ல, அந்த பாட்டி உங்க வீட்லயா தங்கி இருக்காங்க? ஆமா. நான் வர மாட்டேன். ஏய் சூர்யா, ஒரே ஒரு தடவை இதே மாதிரி சந்தோஷமா நீ வந்து அப்பா வீட்டுல விளையாடுறேன்னு சொல்லு, பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ எதை கேட்டாலும் வாங்கி தருவாங்க, எல்லாம் வாங்கி தருவாங்க. ஏ அந்த ஊரையே உங்களுக்கு எழுதி வைப்பாங்க. ஊரா? எந்த ஊரு? ஆழ்வார்குறிச்சி. அப்படியா? சூர்யா, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? வள்ளியை பிடிக்குமா இல்ல அம்மாவை பிடிக்குமா? ஏன் கேக்குறீங்க? சும்மா சொல்லு. எனக்கு அம்மாவை பிடிக்கும், ஆனா வள்ளி ரொம்ப பிடிக்கும். தெரியும். ஏன்னு சொல்லுவா? உனக்கு வள்ளியை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்? நீ படுக்கையில சுச்சு போவல்ல, அது அம்மாக்கு பிடிக்காது. வள்ளி தான் வந்து கிளீன் பண்ணுவா. அப்பா, அதனால வள்ளி ரொம்ப பிடிக்கும். அப்பா இந்த மாதிரி சொன்னீங்க நான் திருப்பி ஸ்கூலுக்கு போயிடுவேன். போங்க. ஏய் சூர்யா, இனிமே சொல்ல மாட்டேன்டா. ஏய் சாரிடா, சொல்ல மாட்டேன்டா. ப்ராமிஸ். இனிமே எப்போ இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஓகேவா? நான் ஓடுறேன், என்ன பிடிக்கிறீங்களா? சரி வாங்க. ஓடு. ஏய் அப்பா என்ன பிடிப்பா? சூர்யா பாத்து. வந்து பிடிப்பாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க. உன் வேலை என்னையா? என்னையா வேலை பார்க்குற நீ? இப்போ குழந்தைய காணும்னு என்னையா அர்த்தம்? பேரண்ட்ஸ் வரும்போது அவங்க கூட குழந்தைய அனுப்ப வேண்டியதானே உன் வேலை. அதை விட்டுட்டு எங்கேயா போயிருந்த நீ? கேட்கறேன்ல, பதில் சொல்லு. பேசாம நின்றுட்டு இருக்க. எங்கேயா போயிருந்த? பதில் சொல்லியா? இங்கதான் சார். எங்கேயா சுத்திக்கிட்டு இருந்திருப்ப. இங்க இருந்தா குழந்தை எப்படி போகும்? இந்த மேடத்துக்கு எப்படி பதில் சொல்றேன் நான் இப்ப? சொல்லியா? உண்மையை சொல்லியா? யாராவது சொல்லியா? சூர்யா, பை பா. டாடா பாய். அப்பா அம்மா நிக்கறாங்கப்பா. அம்மா அழுதுட்டு இருக்காங்க. பக்கத்துல அன்வர் அங்கிள் வேற இருக்காங்க. பிரின்சிபல் கத்திட்டு இருக்காருப்பா. வாங்க போலாம். வண்டி எடுக்க சொல்லுங்கப்பா. அப்பா போலாம். வண்டியை பின்னால எடு. பின்னால எடு சீக்கிரம். இன்னும் வா. என்னப்பா பண்றது? போச்சுப்பா. அம்மாக்கு படி தெரிஞ்சுனா அவ்வளவுதான். சூர்யா பயப்படாதம்மா, பயப்படாத. அப்பா இருக்கல்ல, ஒண்ணும் ஆகாது. நான் ஒண்ணு பண்ணிட்டா? நான் அம்மா கிட்ட போய் அம்மா அழாதீங்கம்மா, நான் இப்பதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டா? ஐயோ அப்படிலாம் சொன்னா நீ மாட்டிக்குவ. இதை பாரு, நான் சொல்ற மாதிரி சொல்லு. நேரா அவங்க கிட்ட போய் அம்மா ஸ்கூல் முடிஞ்சு நான் கேட்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னை யாருமே பிக்கப் பண்ண வரல, வள்ளி கூட வரல, அப்புறம் நானே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடு. சரியா? பொய் சொல்றேன்ப்பா, ஆனா வீட்டுக்கு போய் பொய் சொன்னா எனக்கு சிரிப்பு வந்துரும்பா. நீ ஏன் சிரிக்கிற சூர்யா? ஜோதியை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வந்துரும்பா. நீ ஜோதியை பார்க்காத. நான் ஜோதியை பார்க்க மாட்டேன்ப்பா. ஜோதி தான் நான் உத்து உத்து பார்க்கும். அது நம்மளை விட கேடிப்பா. சரி, உனக்கு எதை நினைச்சா பயம் வரும்? குரங்கு நினைச்சா எனக்கு பயம் வரும். பயம் வரும்ல? அப்போ நீ ஜோதியை குரங்கா நினைச்சுக்கோ. குரங்கு ஞாபகம் வச்சுக்கோ. குரங்கு பயம் வருதுல்ல? ஜோதியை பார்க்கும்போது குரங்கு ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு பயம் வருதுல்ல? அப்படியே சூர்யா, நீ அப்பா பார்த்தத அம்மா கிட்ட சொல்லிடாத. யார்கிட்டயும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன்ப்பா. சொல்ல மாட்டேன்ல? ஓகே. ஏன்பா வண்டி எடு. ஒன்னும் ஆகாது. சாரி மேடம், குழந்தை கண்டிப்பா கிடைச்சிருவா. நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. இல்ல, நான் என் குழந்தைய உங்க பொறுப்புல தான் விட்டுட்டு போனேன். இப்ப என் குழந்தை எல்லாம் விட போக மாட்டேன். நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை எனக்கு வேணும் சார். மேடம் இவங்க வரதுக்கு முன்னாடி குழந்தை வீட்டுக்கு கூட போயிருக்கலாமே. இல்ல இல்ல, நான் முதல்லயே வந்துட்டேன். பள்ளிக்கூட விட்டு குழந்தைங்கள போயிட்டு இருந்தாங்க. சூர்யா குட்டி மட்டும் வரல. நான் பள்ளிக்கூட விட்டதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். நான் நெட்டேல அண்ணன் நின்னுட்டு இருந்தாங்க. கேளு நம்மள. ஆமா சார், அவங்க 3 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க சார். இப்ப என் குழந்தை எங்க போயிருக்கு? அண்ணாமலை வாங்க, நம்ம வேற இடத்துல போய் தேடுவோம்.
போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் இல்ல பண்ணலாம். அன்வர், இப்ப எதுக்கு போலீஸ்? அவர்தான் கூட்டிட்டு போயிருப்பாரு. சரி ஓகே, நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் போய் உலக நான் வீட்ல பார்த்துட்டு வரேன், நீங்க போங்க போங்க. அவளி நீ வீட்டுக்கு போ, குழந்தை வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணு. வாங்க. பாருடா, உன்னால எவ்வளவு குழப்பம் பாரு. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களா? கரஸ்பாண்டன்ட்க்கு என்னடா பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்றது? குழந்தைய காணும் ஸ்கூல் பேரையே கெடுத்துட்டா. உன்னெல்லாம் வேலைக்கு வச்சு தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். திருப்பு திருப்பு யோ, திருப்பியா சொன்னது கேளியா? என்ன சார் இது? நீ பஸ்ஸா இது? திருவா போக சொல்ற? நிறுத்து நிறுத்து, ஸ்டாப் ஸ்டாப். சிமெண்ட் கலர் வண்டி நம்ம மாப்பிள்ளை தாச்சே. இது ஏன் ஓரங்கட்டி நிக்குது? அதுதானா? நம்பரை பாத்துக்குவோம். நம்பரே சொல்லுதே. ஆஹா, என்ன நான் தான் ஃபேமிலி டாக்டர்னு சொல்லி ஏதாவது வீடு செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கானா? நம்ப முடியாது. தண்ணாமலை பத்துலன்னு ஏதாவது சின்னமலை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். கேடி பையன். ஐயோ, வர்றான் அவன் தான். யோ, எட்டி பார்க்காத. டைம் மொட்டை திரும்படா. லூசு பையனா இருக்கான். பச்சி பறந்துருச்சு. என்ன சார் ஒரு மார்க்கமா இருக்கீங்க? பல மார்க்கத்துல போய்கிட்டு இருந்தையா, இப்ப என் மாப்பிள்ளைனால புது மார்க்கத்துல போக வேண்டிய நிலைமை. என்ன சார் சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லையா, எங்க வீட்டு ஃபேமிலி டாக்டர் கம்பகண்ட காலை தூக்கிடுது. அதான் எப்படி கட் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சார் ஜேம்ஸ் பாண்ட் வேலைலாம் பாக்குறீங்க? யோ, அவனால ஹாலிவுட்காரையா. தமிழ்நாட்டினுடைய ரகசிய போலீஸ் 115 யாரு? உனக்கு வரலாறு தெரியாதா? யோசியா. உனக்கு 3 குழு தர்றேன், கண்டுபிடி பாப்போம். கருப்பு கலர் கட்சு, ஜிப்பா, கருப்பு கண்ணாடி. யாரு? தெரியும் சார், ஆனா சொல்ல மாட்டேன். அவரை பாத்தீங்களா? இல்ல, நாமல ஹாஸ்பிட்டல் போனேன், அங்க இல்ல. வீட்டுக்கு போனேன், அங்கேயும் இல்ல. செல்போன் ட்ரை பண்ணா ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு என்னமோ அவர் மேலதான் டவுட்டா இருக்கு. குழந்தை அவர்கிட்ட தான் இருக்கும். இதுக்குதான் உங்களுக்கு படிச்சு சொன்னேன், அவரை பார்க்காதீங்க, சூரிய பத்தி பேசாதீங்க. அவர் பிடிவாதத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது அன்பர். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சாதிச்சே ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி அவர் இருக்க மாட்டாரு. பார்க்கறதுக்கு மென்மையா இருக்காரு தவிர அவரை புரிஞ்சுக்க முடியாது அன்பர். நீங்க போய் அவர்கிட்ட பேசுறீங்க, நான் தான் உங்களை அனுப்பிச்சு விட்டேன்னு நினைச்சேன். இப்ப நாள வச்சு பாக்குறாரு. நம்மள அழாதீங்க, குழந்தை நிச்சயம் கிடைச்சிடும். நம்ம குழந்தை கிடைச்சிடும், ஒன்னும் ஆகாது. சூரிய நம்மளுக்கு கிடைச்சிடும். அவர் மட்டும் அந்த குழந்தையை கடத்தி வச்சிருந்தாருன்னா நான் சும்மா மாட்டேன். வாங்க அன்பர். ஹலோ சுதாகர். இவங்க சூரியன் பத்திரிகையோட எடிட்டர் அண்ணாமலை தானே? ஆமா. ஏன் அழறாங்க? அவங்க பொன் குழந்தை காணாம போயிருக்கு. என்ன வயசு இருக்கும்? 11 வயசு. நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இந்த காலத்துல பசங்க 10-12 வயசுலயே காதல் லவ் அப்படின்னு போயிடுறாங்க. சுதாகர் சின்ன பொண்ணு சுதாகர். அவ ரொம்ப இன்னசென்ட் வேற. அந்த மாதிரி எதுவும் இருக்காது, நிச்சயமா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சாரி மேடம், சாரி. சரி அன்பர், நான் எல்லா ஸ்டேஷன்லயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தையோட பேர் என்ன? சூர்யா. ஃபோட்டோ ஏதாவது இருக்குங்களா? ஃபோட்டோ நான் அனுப்பி வைக்கிறேன், நான் ஃபோன் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். பாப்பா எங்கேயாவது போய் ஸ்கூல்ல அங்க இங்கன்னு விளையாட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கோம். நாங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், அவ கிடைக்கல. அதனால தான். அப்புறம் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லுங்க, கூப்பிட்டு விசாரிப்போம். ஆமா. அன்பர், வேண்டாம் வேண்டாம். இத பாருங்க மேடம், நீங்க சொல்லுங்க, உங்க பேர் வெளியே தெரியாத அளவுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம். என் பிள்ளைய எப்படியாவது தேடி பிடிச்சு கொடுக்க, அது போதும். சரி அன்பர், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு தேடுங்க, பாத்துக்கலாம்.
சரி. அம்மா 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 எங்கம்மா அம்மா 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 நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நான் இன்னைக்கு சூர்யாவை பார்த்தேம்மா. சூர்யாவை பாத்தியா? ஆமாம்மா. சூர்யாவை பார்த்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறியே? அவ உன்னை அப்பான்னு கூப்பிட்டா? அவ என்ன அப்பான்னு கூப்பிட்டாமா? கூப்பிட்டாளா? சூர்யா வாய் நிறைய அப்பான்னு கூப்பிட்டாமா? ஆமா, அவளுக்கு நீதான் அப்பான்னு எப்படிடா தெரியும்? யாரா சொன்னா? நீ சொன்னியா? இல்லம்மா, எப்படின்னு தெரியலம்மா. வழக்கம் போல அவ ஸ்கூலுக்கு போற மாதிரி போனேம்மா. அவ திடீர்னு என்ன அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வந்தா. அவளை தூக்கிட்டு போய் பார்க், பீச், அங்க இங்கன்னு சுத்தி சாயந்தரம் வரைக்கும் என் கூடவே இருந்தாமா. சூர்யா சாயந்தரம் வரைக்கும் என் கூடவே இருந்தாமா. டேய் நானும் சூர்யாவை பார்க்கணும்டா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. கூட்டிட்டு வரேம்மா. என்ன அம்மாவும் பிள்ளையும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? நாங்க ஒன்றும் சந்தோஷமா இல்ல. எங்க சந்தோஷம் எல்லாம் ஆழ்வார்குறிச்சியோட போயிடுச்சு. இல்ல, நீங்க எல்லாம் மத்தவங்க சந்தோஷத்தை தானே கெடுப்பீங்க. என்ன சும்மா இருப்பா. முதல்ல அண்ணாமலை வாழ்க்கையை கெடுத்தீங்க, அப்புறம் என் வாழ்க்கையை கெடுத்தீங்க. இப்போ உங்க சொத்தை காட்டி எந்த பொண்ணு அவர் கட்டி கொடுத்து அதோட வாழ்க்கை எப்படி கெடுக்கிறதுன்னு குடி குடி பேசுறீங்களா? அழிஞ்சிடுவீங்க, அழிஞ்சிடுவீங்க. அம்மா அம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. சூர்யாவை நான் பார்க்கணும். நான் தான் பாட்டின்னு அவகிட்ட சொல்லியா? சொன்னேம்மா. அப்பா வீட்டுக்கு ஒரே ஒரு தடவை வந்து பாட்டியை பாரு, பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னேம்மா. அவ வரத்துக்கு ரெடியா தான் இருக்கா. ஆனா அண்ணாமலை நினைச்சுதான் கொஞ்சம் பயப்படுறா. இது பாரு, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணி சரி பண்றேன். வள்ளியம்மா சொன்ன அவ கேப்பால, அவகிட்ட சொல்லி இங்க அவளை கூட்டிட்டு வர சொல்றா. வேண்டாம்மா, இப்ப வள்ளியை இதுல ஈடுபடுத்த வேண்டாம். வள்ளியை நம்ம வேற விதமா யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் என்ன மாப்பிள்ள, பொண்டாட்டி புள்ள இவங்களையெல்லாம் பார்த்துட்டு வந்ததை பெத்த தாய்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? ஆமா, நான் என் பொண்ணை பார்க்க போனேன். இத பாருங்க, என் பொண்ணை நான் பார்க்க போறதுக்கு எனக்கு யார் பர்மிஷனும் தேவையில்லை. நான் என் பொண்ணை பார்க்க போயிருந்தேன், அவ கூட பேசினேன், அவ கூட விளையாடினேன். இப்ப என்னங்கிறீங்க? இந்த குரலை தான் அன்னைக்கு டைனிங் டேபிள்ல கொடுத்து சவாலெல்லாம் விட்டுட்டீங்களே, அதை பாப்ப தனியா. சரி, உங்க பொண்ணை பார்க்க போறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு தந்தையா. ஆனா அதையே பொண்டாட்டிக்கு தெரியாம செய்யணும். வாங்க மாப்பிள்ள, நேரம் அண்ணாமலை கிட்ட போய் என் பொண்ணை பார்க்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு, நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம். வாங்க அண்ணாமலை போய் பார்த்துக்கலாம். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. நான் என் பொண்ணை பார்க்கவே இல்லை. நான் என் பொண்ணை பார்க்கவே இல்லையே. இப்பதான் சொன்னீங்க நான் என் பொண்ணை பார்ப்பேன், எனக்கு உரிமை அப்படின்னு குரல் விட்டீங்க. அது சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். காரை கொண்டு போய் தெருவில் நிறுத்திட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி திருட்டுத்தனமா எங்க போனீங்க? அது அது காரு ரிப்பேர் ஆயிடுச்சு. அடடே, புது டெக்னிக்கா இருக்க. கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி தெருவு சுத்திட்டு வந்தா கார் ரிப்பேர் சரியா போயிருமா? நான் தான் ஆட்டோல போக சொன்னேன். காரை கொண்டு அங்க நிறுத்திட்டு ஆட்டோல போய் ஆட்டோல அங்கிருந்து வந்து கார் இங்க கொண்டு வந்துட்டா. என்ன மாப்பிள்ள, நீங்க எங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்படுறீங்க? பையன் தான் புழுவிக்கிட்டு இருந்தாரு, இப்ப அம்மாவும் சேர்த்து ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பாருங்க, என்ன இருக்கு. கொண்டா துண்ட கொண்டா. அத்த, உங்க பையன் அவன் பொண்ணை பார்க்க போகல, அதை வந்து என்கிட்ட சொல்லவும் இல்லை, நான் சந்தோஷப்படவும் இல்லை அப்படின்னு இந்த துண்டை தாண்டி சத்தியம் பண்ணுங்க. வாங்க பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன்,
என் பையன் அண்ணாமலையும் பார்க்க போகல, அவளோட பொண்ணையும் பார்க்க போகல. இது சத்தியம். அத்தை, அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க. இது வெறும் துட்டு இல்ல, அண்ணாமலையார் கோயில் சத்திய வாக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு இன்னொரு முறை தாண்டி சத்தியம் பண்ணுங்க. என் பையன் சொல்றதுதான் சரி. இங்க பாருங்க அத்தை, இப்படி கண்ணா பின்னான்னு தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்கப்புறம் அண்ணாமலையார் கோயில் சொத்தே உங்க கைக்கு வராம போயிடத்த. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லட்சுமணன் சீதைக்கு போட்ட கோடு மாதிரி கோமதி உங்களுக்கு போட்டிருக்க. மனசுல வச்சுக்கிட்டு தாண்டுங்க. என்னது பாகிஸ்தான் தீவிரவாதி பார்டர் தாண்டுற மாதிரி டக்கு டக்குன்னு தாண்டுறீங்க? இத பாருங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன தற்கொலை பண்ணிக்க தூண்டுறதா போலீஸ்ல புகார் கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. என் பையன் சந்தோஷம்தான் எனக்கு வேணும். வாடா. ஏன்டா தங்கச்சி, நான் எல்லாத்தையும் சரியா தானே சொன்னேன். சொன்னதுல ஒண்ணு தப்பு இல்லையே. இது என்ன குரங்காட்டி சொன்னா குரங்கு தாண்டுற மாதிரி இந்த கிளவி துண்டை டக்கு டக்குன்னு தாண்டிட்டு போயிட்டா? ஐயோ, ஆத்தாளும் பிள்ளையும் போற ரூட்டே சரியில்லையே. எல்லாம் கைவிட்டு போயிரும் போல இருக்கே கோமதி. உன் மார்க்கெட் அப்படியே டவுன் ஆகுதுடா. எதையாவது செஞ்சு அதை நில நிறுத்து. செய்யணும், செஞ்சு ஆகணும். பண்றேனே, பண்றேன். மொத்தத்தையும் எரிச்சுடுறேன். ஐயோ, இவன் என்ன பீசால் பார்த்த மாதிரி எதையோ உளறிட்டு போறாளே. சூர்யா, 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 வா. எங்கடி போன? எங்க போன? எங்கடி போன? நீ தப்பு பண்ணடா. ஏன் என்ன பார்த்து ஒளியற? யார் கூட நீ போன? யார் கூட போன? யார் கூட போன? யார் கூட நீ போன? என்ன சொல்லாம போன? அடி கொன்னுடுவே போல. நீ சுமாரு. நீ வா. ஏன் மேல தான் தப்பு? என்ன அடி? நான் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கொண்டு நடந்து வந்து. நீ விட வள்ளி. நீ வா. நீ கூட போன. அவன் கூட தான் போன. சொல்லுடி. சொல்லுடி, எங்க போன? ஏன்? ஏன் ஆஸ்திரேலியா ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிற, வீட்டுக்கு வந்தாலும் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. என்ன பண்ண சொல்ற? பாரு பாரு கண்ம, நான் வளர்த்த பசங்கள்லாம் ஒழுங்கா இருக்காங்க. நான் பெத்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கா? நான் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவர் தான் கூட்டிட்டு போயிருக்காரு. எனக்கு தெரியும், அவர் தான் கூட்டிட்டு போயிருக்காரு. என் குழந்தைகிட்ட பிரிச்சிடுவாங்க. என் குழந்தைகிட்ட பிரிச்சிடுவாங்க. சூர்யா, ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கா? ஏன் இன்னும் கண் கலங்க இருக்கு? அம்மா அடிச்சது இன்னும் வலிக்குது அங்கிள். அம்மா அடிச்சா பரவாயில்ல, நான் அம்மா கிட்ட பேசினேன்னா அம்மா என்கிட்ட பேசவே இல்லை. உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியும்ல. கொஞ்ச நேரத்துக்கு கோபமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வந்து சிரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுவாங்க. நல்லா இருக்குல்ல மேல? சாப்பிடு, கரைஞ்சிருச்சு. உனக்காக இன்னும் 4 ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன். சாக்லேட், பிஸ்தா, இன்னும் என்ன பட்டர்ஸ்காட்ச், எல்லாம் உனக்காக தான். நீயே சாப்பிடு. ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா? ஸ்கூல் எப்படி இருந்தது இன்னைக்கு? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? சரி, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க போயிருந்த? அதான் சொல்றேன் அங்கிள், நான் ஸ்கூல் கேட்டுக்கு வந்தேன், யாருமே என்ன பிக்கப் பண்ண வரல, அது நடந்தே வந்துட்டேன். நீ நல்ல பொண்ணு, பொய் எல்லாம் சொல்லக்கூடாது. எங்க போன? காட் ப்ராமிஸ் அங்கிள், நான் ஸ்கூல் கேட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், யாரும் என்ன பிக்கப் பண்ண வரல, நானே நடந்து வந்துட்டேன். இதை பார்க்கண்ணா, உன் வயசுக்கு நீ ப்ராமிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்கூல்லேருந்து நேரம் நடந்து வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்னு நீ சொல்றது உண்மையா இருந்தா இதான் உண்மைன்னு நீ என்கிட்ட சொல்லணும். சூர்யா, ஒன்று மட்டும் பிடிச்சிக்குமா,
உங்க அம்மா உன் மேல உயிரியே வச்சிருக்காங்க. நீ இல்லைன்னா அவங்களால வாழவே முடியாது. உனக்காக மட்டும்தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. உன்னை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? நான் கூட இருந்து பார்த்திருக்கேம்மா. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா உங்க அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. நீ பிறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு நாள் கூட பார்க்க வரலமா அவரு. தனியா நின்னு உங்க அம்மா உன்னை வளர்த்திருக்காங்க. உங்க அம்மா உன்னை பத்தி என்னெல்லாம் கனவு கண்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அன்வர் நான் சூர்யாவை டாக்டர் ஆக்க போறேன், இன்ஜினியர் ஆக்க போறேன், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்க அம்மாவை நீ ஏமாத்தக்கூடாது கண்ணா. உங்க அம்மாவை நீ ஏமாத்தினா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளும் ஏமாத்துற மாதிரி. உங்க அம்மா உனக்கு அம்மா மட்டும் இல்ல, தெய்வம்மா. தெய்வத்தை ஏமாத்தலாமா? தப்பு இல்லையா? இத பாரு, இப்போ திடீர்னு யாராவது வந்து உன் மேல அன்பையும் பாசத்தையும் காட்டி உன்னை வெளியே கூட்டிட்டு போயிட்டு நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க திடீர்னு எப்படி வந்தாங்களோ அப்படியே திடீர்னு காணாம போயிடுவாங்க. ஆனா உங்க அம்மா அப்படி இல்லடா கண்ணா, உன் கூடவே இருப்பாங்க. உங்க அம்மாவை நீ என்னைக்கும் ஏமாத்தக்கூடாது, புரிஞ்சுதா? இப்போ நீ சொல்ற மாதிரி ஸ்கூல்ல இருந்து நேரா நீ வீட்டுக்கு வந்திருக்கேன்னா ஓகே, அப்படி இருக்கட்டும். ஆனா நீ வேற யாரு கூடயாவது போயிட்டு வந்துட்டு இப்போ எங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கேன்னா உங்க அம்மாவை ஏமாத்துற மாதிரி ஆயிடும். சூர்யா, உங்க அம்மா உனக்கு வேணும்னா நீ அவங்க சொல்றபடி எல்லாம் கேட்கணும். கேப்பியா? குட் கேர்ள், குட் கேர்ள். ஐயோ, ஐஸ்கிரீம்லாம் கரைஞ்சி போயிடுச்சே. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா. ரோட்டர் டேம் போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டெய்னர் லோடிங்காக ரெடியாக இருக்கு. சரி. மானுமெண்ட் பாக்ஸ் யூஎஸ் போகிறதுக்காக தயாராக இருக்கு. சரி. இந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் ஜெர்மன் போகுது சார். ஸ்டிப்ஸு ஃபினிஷிங் எல்லாம் முடிஞ்ச உடனே சிங்கப்பூர் போகுது சார். இந்த பீசஸ் எல்லாம் பாலிசிங்காக ரெடியாக வச்சுருக்கோம் சார். 2 நாளில் ரெடி ஆகிடும். வரேன் சார். என்ன சிவமணி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? பேசாமல் 2 நாள் லீவ் எடுத்துக்க வேண்டியதானே? என்ன சொல்லுங்க. இந்த மலேசியன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நாம கொட்டேஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஆமா. அந்த ஆர்டர் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.